நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையிலேருந்து மாயாவரம் வர்றதுக்கு இந்த லயன் டிராவல்ஸில் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். சென்னை எலெக்ஷன் ஆஃபீஸ், அதாவது கோயம்பேடு எலெக்ஷன் ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு 10:20க்கு டைம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் பஸ்ஸு வந்தது 10:45 தான். 10:45க்கு பஸ் எடுத்தாலுமே ட்ராப் பண்ணுறது வந்து நம்மளை மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக 4:20க்கு மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் இது வரைக்கும் வந்து எந்த பஸ்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது, இதில் ட்ராவல் பண்ணுங்கள் அதில் ட்ராவல் பண்ணுங்கன்ட்டு. நான் என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த ஈசிஆர் ரோடு வந்து எனக்கு வந்து புதுசு. நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே கிடையாது இந்த ஈசிஆர் ரோட்டில். ஃபஸ்ட் டைமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதுவும் லயன் ட்ராவல்ஸில். இந்த லயன் ட்ராவல்ஸோட ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றின ஒரு முழு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். பஸ்ஸு வந்து 100% ரெக்கமெண்டடுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ்ஸை இன்றைக்கி நம்பி போகிறவங்க வயசானவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் நார்மல் மற்ற பஸ்ஸுகளை ஏறணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 4-5 ஸ்டெப்ஸு வந்து அந்த ஏணி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ஏறி மேலே போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த லயன் ட்ராவல்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கையை வச்சு லைட்டாக ஒரு ஸ்டெப் ஏறி வச்சா போதுங்க, ஒரு ஸ்டெப் காலை தூக்கி வச்சா போதும், நீங்கள் வந்து மேலே அப்பர் பர்த்துக்கு கூட போயிடலாம். நீங்கள் அதேமாதிரி பஸ்ஸு வந்து நல்ல சொகுசாக இருந்தது. இப்போ மாயாவரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு, இந்த மாயாவரம் பஸ் ஸ்டாண்டில் காலையில் 4:15 மணி ஆகுது, 4:20 ஆகுது. என்னென்ன பஸ்ஸுகள் இருக்குது அப்படின்றத உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டே டைம்லேயும் இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. ஸ்ரீ கிருஷ்ண பவன் ஹோட்டல்ஸ் கொஞ்சம் இருக்குது. காலையிலேயே நல்லா வேறு பரபரப்பாக இருக்குங்க. பழக்கடையெல்லாம் காலையிலே வந்துருக்காங்க. பழக்கடை, பேக்கரி எல்லாமே காலையிலே வந்துருக்காங்க. ஓ, பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் அப்படி திரும்ப போகலாங்க. உள்ள கடைகள் நிறையா இருக்குது. வேறு மக்கள்லாம் பேருந்தாக வெளியில் போகிறாங்களா என்னன்னு தெரியல, ஒரு கும்பலாக வெளியில் போகிறாங்க. பஸ் ஸ்டாண்டு சின்ன பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான் தெரிஞ்சது வெளிலேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே வந்தால் எக்கச்சக்கமாக இருக்குங்க. பாருங்கள், டிசி பஸ் ஒன்று உள்ளேருந்து இப்படி வந்து அப்படி வெளியே போகுது. அரசு போக்குவரத்து கழகம் சேலம் ஒன்று நிற்கிது. இது சிதம்பரம் கும்பகோணம் பஸ்ஸு. என்ன பஸ்ஸு? லிங்கன் டிராவல். இது ஒன்று நிற்கிது, பேரரசு மதனா சம்திங் ஏதோ ஒன்று பேர் போட்டு தெரியல. சிதம்பரம், திருவாரூர், மயிலாடுதுறை. எஸ்இடிசி இங்கே ஒன்று நிற்கிது பாருங்கள், சென்னையிலேருந்து வந்த பஸ்ஸு. லயானா எவ்வளோ ப்ரைவேட் பஸ்ஸுகள் நிற்கிது பாருங்கள். யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாண்டும் பஸ் தான் சுற்றி வர பஸ் ஸ்டாண்டு நிறையா பஸ்ஸுகள் இருக்குங்க. எஸ்இடிசி ஒன்று நிற்கிது. எங்கேருந்து வந்துருக்கு? சிதம்பரத்துலேருந்து வந்து டிஎன்எஸ்டிசி. நிறைய ப்ரைவேட் பஸ் நிற்கிது. யோதுமங்கலம் ஒன்று நிற்கிது. கனகராஜ், சிதம்பரம், கும்பகோணம் நிறையா இருக்கும் போலங்க. சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம் தான் இங்கேருந்து பஸ் நிறையா இருக்கும் போல். அதிகாலையிலன்றது உங்களுக்கு வந்து இருட்டாக தெரியும். நான் திரும்பவும் ஒரு 10 மணி போல் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன், இங்கேருந்து வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்காக. அப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணி காட்டுறேன். முன்னாடி ஒன்று போது பாருங்கள், ரிலையன்ஸ், மயிலாடுதுறை, சிதம்பரம். இந்த ரூட்டில் எந்த பஸ்ஸு வந்து ப்ரைவேட் பஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ரீனிவாசா. அரியலூருக்கு இங்கேருந்து பஸ் இருக்குங்க. அரியலூருக்கு இங்கேருந்து பஸ்ஸு. டவுன் பஸ்ஸு, ராமலிங்கம் அப்படின்ற டவுன் பஸ், 19ஆம் நம்பரு. காரைக்கால், திருநள்ளாறுங்க. நக்கம்பாடி, காரைக்கால், திருநங்கால். அது வந்து இன்னொரு பஸ் நிற்கிது, ஏதோ ஓவிஎஸ்ன்ட்டு. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, மகேந்திர பள்ளி, எல்லா ஊருக்கும் இங்கேருந்து பஸ் இருக்குது போல. உள்ள போய் கேட்டேன்டா, அப்படி எதுலையுமே டிக்கெட் இல்லைன்ட்டாங்க. நாகப்பட்டினம் பஸ் நாங்கள் நின்றுச்சு உள்ள கடைசியாக. மாயாவரம் ஜெயிலு, கிளை சிறைச்சாலை, இதை அப்படியே இதில் கட் பண்ணி போனோம் அப்படின்னா மாயாவரம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஏர்லி மார்னிங் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தோம், சென்னையிலேருந்து வந்து இறங்கி ஒரு வீடியோ கவர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இங்கே இருந்து அது என்ன ஊர் மாப்பிள்ள? காரைக்கால் போக போகிறோம். ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்டில் எந்த அளவுக்கு பஸ்ஸுகள் நிற்கிது அப்படின்றத பார்க்கலாம்.
பெரிய பெரிய கோவில்கள் நிறையா இருக்குங்க. கோயில்கள், பெரிய பெரிய வீடுகள், பழங்காலத்து வீடுகள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், பழங்காலத்து கோயில்கள் நிறையா இருக்குது. கிளைமேட்டுமே ஹீட்டு தெரியுது, பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை. எது? ஆமாம் ஆமாம் ஆமாம். பாருங்க, நிறைய பழைய வீடுகள் இருக்குது இந்த பஜார் ரோடில். இதுதான் பஸ் ஸ்டாண்டா? எந்த பஸ் ஸ்டாண்டு இது? பழைய பஸ் ஸ்டாண்டா புது பஸ் ஸ்டாண்டா? புது பஸ் ஸ்டாண்டா? பழைய பஸ் ஸ்டாண்டில் இது இருக்காதா? ஏன்? ஆமாம், காரைக்கால் போகிறதுக்கு எங்கே பஸ் ஏறணும்? ஓ ஆ திருச்சி, மதுரை, ஆ அந்த ஏரியா போகிறது, சென்னை போகிறது, ஆ அந்த மாதிரி தான் அங்கே போகும். ஓஹோ, அப்போ அதை நைட் எடுத்து வர சரி. அப்போ ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து காரைக்கால் பஸ்ஸு கிடையாது, புது பஸ் ஸ்டாண்டில் தான். இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு. நம்ம இது பழைய பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸுகள் கம்மியாக தான் இருக்குது புது பஸ் ஸ்டாண்டில். புது பஸ் ஸ்டாண்டா ஒரு 4-5 இது இருக்குது, அவ்வளோதான். இது புது பஸ் ஸ்டாண்டு. பழைய பஸ் ஸ்டாண்டு போய் பார்க்கலாம். நன்னிலம், காரைக்கால் எல்லா ஊர்களுக்கும் பஸ் இருக்குது இங்கேருந்து. ஷமீர், நிறைய ப்ரைவேட் பஸ்ஸுகள் தாங்க இங்கே நிற்கிது. இது மாதாவரம் பஜார், மாதாவரம் வருது. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. மாயாவரம் ஒன்று தான், மாதாவரம் ஒன்று தானே? மயிலாடுதுறைடா, மாதாவரனே வருதுடா. இது வந்து நைட்டு, அதாவது ஏர்லி மார்னிங் பார்த்தோம். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், மணி வந்து 9 மணி ஆகுது. உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸுகள் தாங்க, எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸுகள் தான். எங்கே திரும்ப எனக்கு தெரிஞ்சு காமராஜர் பேருந்து நிலையம்னு நான் இங்கே தாங்க பார்க்குறேன். எல்லாம் அண்ணா, கலைஞர் தான் இருந்தது. பழனி பஸ் நிற்குது. சென்னை, ஆமாடா. கிளாம்பாக்கமா, நாகப்பட்டினம், சென்னை. இங்கே பாரு, நாகப்பட்டினம், சென்னை, திருவாரூர், அப்படியே பைக்கில் ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கும்பகோணம், வேலூர். அந்த பக்கம் வந்து கும்பகோணம், சிதம்பரம் வந்து இதை மட்டும் நிற்கும். அங்கே தான் நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட் தானே. அப்போ ஒரு போர்டு இருக்குது பாருங்க. மாயாவரம் பஜாரே சுற்றி வந்தாச்சுரா. அது நல்லதான், எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது தான். மீட்டிங் அப்போ இருக்கிற மீட்டிங்னா கீழே அவங்களே கூப்பிடுவாரு. அந்த பஸ் மயிலாடுதுறையா? நிற்குது, இங்கே தான் நிற்கும். காரைக்கால் போகிறதுக்கு பஸ் தேடிக்கிட்டு இருக்கோம். ப்ரைவேட் பஸ்ஸில் போகலான்னு ஒரு பிளான். அதனால் எந்த ப்ரைவேட் பஸ்ஸு போகும் அப்படின்றத தேடிக்கிட்டு இருக்கோம். எம்மோ பஸ் நிற்கிது. இந்த பஸ்ஸு காரைக்கால் போகுமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம்.